எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் நந்தகுமார், சேல்ஸ் மேனேஜர் ஃப்ரம் பெட்டி குளோபல். இப்போ நமக்கு ஃபீல்டு பார்த்துட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டம் அத்தானி பக்கத்தில் மாக்கல்புத்தூர் கிராமம். ஃபார்மர் நேம் சாமிநாதன். நம்ம அண்ணன் ஆல்ரெடி செவ்வாழை நேந்திரனுக்கு ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ செவ்வாழை அவருடைய வீடியோஸ் உங்களுக்கு போட்டிருப்பேன் குரூப்பில். இப்போ நேந்திரன் வாழையும் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி கூட ஒரு 4.5 மாதம் வயசு ஆகுதுங்கண்ணா. 4.5 மாதத்துக்கு முட்டி ஊக்கம் ப்ளஸ் வளர்ச்சி எல்லாமே நல்லாயிருக்கு. எதுக்குமே பெட்டி குளோபல் வந்து ரொம்ப மினிமல் லெவலில் தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. 4.5 மாதத்துக்கு முட்டி ஊக்கம் பாருங்கள். வாழை ரொம்ப க்ரீனிஷாக ரொம்ப செழிப்பாக இருக்குது. உங்களுக்கு சில வாழைகளில் முட்டி ஊக்கம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். காட்டுறேங்க. இப்போ இந்த வாழைலாம் பாருங்கள். 4.5 மாதத்துக்கு முட்டி ஊக்கம் எவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். மேலே பட்டை கட்டிக்கிறாங்க காற்றுல உடைஞ்சதுனால. இப்போ இந்த வாழையும் பாருங்கள், முட்டி ஊக்கம் சிறப்பாக இருக்குது. மொத்த வாழையும் பாருங்கள். இப்போ தான் காட்டை க்ளீன் பண்ணி காடு வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு வாழைக்கும் அடிப்பகுதி தண்டு பகுதி பாருங்கள். ஸோ 4.5 மாதத்துக்கு வளர்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குதுங்கண்ணா. அதுவும் பெட்டி குளோபல் ரொம்ப மினிமம் லெவல், ரொம்ப குறைவான அளவு தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. இந்த வாழை பார்த்துட்டிங்கன்னா பதியம் போட்டு வச்ச வாழைங்கண்ணா. மண்ணில் ஆல்ரெடி கூட்டாக நடவு செஞ்சு பதியம் போட்டு அங்கேருந்து பிடுங்கி எடுத்து நம்ம நட்டுருக்குற. அப்படி அதாவது சொல்லப்போனால் நெல் வயலில் நடுற மாதிரி பதியம் போட்டு அப்போ எடுத்து நடவு செஞ்சுருக்காரு. ஸோ இதுதான் உங்களுக்கு ஓவரால் ஃபீல்டு. அந்த செவ்வாழை இருக்குது. உங்களுக்கு செவ்வாழை அப்புறமா செப்பரேட்டாக காட்டுறேன். இப்போ நேந்திரன் பதியம் போட்டு வச்ச வாழைங்கன்னா வாழை வந்து வேறு பிடிச்சி பிக்கப்பாக இருக்க ரொம்ப நாள் டைம் எடுத்துக்கிச்சு. அப்புறம் பெட்டி குளோபலில் செமியாக 42 ஸ்ப்ரேயிங் கொடுக்கும்போது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகி வேர் வளர்ச்சி ரொம்ப பிரமாதமாக க்ரோத் ஆச்சு. இப்போ வாழை பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. பெட்டி குளோபல் நீங்கள் முறையாக பயன்படுத்துகிறீங்கன்னா அந்த வாழை வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்குங்கண்ணா. நான் காட்டக்கூடிய எல்லா விவசாயிகளுடைய காடுகளுமே ரொம்ப சிறிய அளவில் பயன்படுத்தப்பட்ட வாழைகள் தான். யாருமே வந்துட்டு 100% குறைஞ்சது ஒரு 70% பெட்டி குளோபல் ஃபாலோ பண்ண வாழைகள் கிடையாது. இன்னும் கூடி சீக்கிரம் ஒரு ஃபார்மர் இருக்காருங்க திங்களூர்கிட்ட, 70% பெட்டி குளோபல் ஃபாலோ பண்ணி செவ்வாழை வந்து எல்லாமே 7 CPN இருக்குன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமாக ஃபீல் பண்ணுறாப்படி. ஸோ அவர் வந்துட்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை சொல்ல போகிறாரு. அந்த வீடியோ உங்களுக்கு குரூப்பில் போடுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ இவர் வாழை எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எவ்வளோ தூரம் க்ரீனிஸ் இருக்குது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அதே க்ரீனிஸ் இங்கே நேரில் இருக்குது. மாக்கல்புத்தூர், விவசாயி பேர் சாமிநாதன். ஸோ பெட்டி குளோபல் நீங்கள் முறையாக பயன்படுத்தும் போது எங்கள் சஜஷன் கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது ரிசல்ட் உங்களுக்கு அட்டகாசமாக வரும். பெட்டி குளோபல் மட்டும் இல்லாமல் நீங்கள் மண்ணில் பறச்சு போடக்கூடிய உரங்களுமே சஜஷன் நாங்கள் தான் கொடுப்போம். நாங்கள் கொடுக்குற காம்பினேஷன் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே நான் சொல்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிசல்ட்டு நீங்கள் எதிர்பார்க்குறத விட ரொம்ப திருப்திகரமாக உங்களை ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ பெட்டி குளோபல் யூஸ் பண்ணுங்கள். சிறப்பான தரமான விவசாயங்களை செய்ய முடியும். நோய் இல்லாத விவசாயம். இப்போது நான் காட்டக்கூடிய வாழைகளில் சிக்கோட்டக்கா லைட்டாக இருக்குது. அது காரணம் இவர் வந்துட்டு 15 நாளைக்கு ஒரு முறை நாங்கள் சொல்கிற மாதிரி ஸ்ப்ரேயிங் பண்ணாதது. எப்பயாவது ஒரு ஸ்ப்ரே, ரொம்ப நாள் கழித்து நீண்ட நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ஸ்ப்ரே அப்படி பண்ணுறதுனால தான். ஸோ இந்த வாழையோட முட்டி ஊக்கம் பாருங்கள். 4.5 மாதத்துக்கு முட்டி ஊக்கம் நல்லாயிருக்கு. அடுக்கு மட்டை ப்ராப்ளம் இல்லைங்க. மட்டைக்கு நல்ல இடைவெளி. ஓகேங்கண்ணா. இந்த ஃபார்மர் ரிப்பீட்டாக ஃபாலோ பண்ணுவார். ஸோ தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணும்போது இந்த ஃபீல்டு வந்து எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹார்வெஸ்ட் ஆகும்போது என்ன வெயிட்டுன்னு காட்டுறேன். பெட்டி குளோபல் யூஸ் பண்ணுங்கள். நோய் இல்லாத விவசாயம், ஆரோக்கியமான விவசாயம் உங்களால் எடுக்க முடியும்.
நன்றி, வணக்கம்.